நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையோ புகழும் மாட்சிமையோ உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு சேர்ந்து பாடுங்க. எல்லா காலமும் ஆராதனை ஆராதனையோ புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தவக்காலம், ஆண்டவரின் அன்பை சுவைக்கின்ற காலம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள காலம்தான் இந்த தவக்காலம். நாம் அவரை அன்பு செய்யாமல் போனாலும், மறந்தாலும், மறுதலித்தாலும், இந்த ஒரு கடவுள் மட்டும்தான் எப்பொழுது நம்மை அன்பு செய்து கொண்டே இருப்பவர், மறவாதவர், மறுதலிக்க மாட்டார். ஊதாரி மைந்தனை போல எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அவரை தேடி வந்தோம் என்றால் அணைத்துக் கொள்வார், ஆசீர்வதிப்பார். வாருங்கள், அந்த அன்பான தேவனை நாவார வாழ்த்தி பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று உற்சாகமாக பாடி துதிப்போம். எழுந்து நிற்போம். சோர்வுக்கு, பராக்குகளுக்கு, வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த காமணி நேரம் என் நற்கருணை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க போகிறேன். நாவினை திறந்து எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கொண்டு பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடுங்கள். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் எல்லோரும் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசப்பா, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். வெரி குட். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. மட்டும் எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை 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 மீண்டும் இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன். எல்லோரும் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் மீண்டும் ஒரு முறை அன்பு அன்பு கூறுவேன். ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் இந்த அதிகமாக நேரத்திலே மாபெரும் இரக்கத்தின் நேரத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு நேரத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தையும் படைத்து என்னையும் படைத்து அதிலே மகிழ்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்கு அனைத்தையும் தருகிறவரே, என்னோடு உடன் இருப்பவரை உம்மை ஆராதிக்கிறேன். நான் துன்பப்படும் போது எனக்கு துணை நிற்கிறவரே, நான் கலங்கி நிற்கும் போது என் அருகில் இருப்பவரே, நான் நோயுற்ற போது எனக்கு மருத்துவராய் வந்தேரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் கலக்கத்திலே, என் நடுக்கத்திலே, என் பிரச்சனையிலே, என் அருகிலே இருந்து என்னை தூக்கி விடுகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை நான் என்றும் மறவாமல் இருக்க, உம்மோடு என்றும் இருக்க எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இதோ இந்த அற்புதமான பரிசுத்த நேரத்திலே, கர்த்தருடைய ஆராதனை நேரத்திலே என்னோடு இருக்கிறவரே, என்னை முழுவதுமாக அறிந்து கொண்டவரே, என் அருகில் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதிக்கிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இந்த பலமான நேரத்திலே, பரிசுத்தமான நேரத்திலே என்னை அழைத்ததற்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே. இங்கே நோயோடு வந்திருக்கிற, நோய் உற்றோரோடு வந்திருக்கிறவரை, கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஆண்டவரை தொடும் ஆண்டவரை என்று ஒவ்வொருவரையும் தொடும். இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் ஒரு அருள் கரத்தால் தொடும் ஆண்டவரை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரில் இருக்கின்ற அச்சத்தை அகற்றும், அப்புறப்படுத்தும், நோய் நொடிகளை அப்புறப்படுத்தும், துன்ப துயரங்களை எல்லாவற்றையும் களைந்தருளும் ஆண்டவரே. நீரே அனைத்திற்கும் போதுமானவர், ரட்சகர், மீட்பர். ஆராதிக்கிறேன் 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 ஆராதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறேன். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். தூயவரே உம்மை ஆராதிக்கிறேன் 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 ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, சாஷ்டாங்கமாக முன்னால் நாங்கள் நிற்கிறோம். சாஷ்டாங்கமாக வணங்குகிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் கண்ணீரை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் கவலை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தை அப்புறப்படுத்தும். ஆராதனை ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. தர்மியான நேரத்திலே எங்கள் முன்னால் அகால வேளையிலும் தவக்காலத்திலே உம் தந்தை உம்மோடு இருந்தது போல நீர் எங்களோடு இருக்கிறீர். நீரும் தந்தையும் ஒன்றாய் எங்களுக்கு அருகில் இருக்கிறீர். இந்த பரிசுத்த பீடத்திலிருந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த பரிசுத்த பீடத்திலே எங்களுக்காய் வீற்றிருக்கிறீரே. எங்களையும் நம்பி எங்கள் மீது அன்பு வைத்து எங்கள் மீது இரக்கம் வைத்து பேருபகாரமாக எங்களுக்காக எழுந்தருளுகிறீரே. திவ்ய நற்கருணையிலே இந்த அற்புதமான பாத்திரத்தில் எங்களுக்காய் வீற்றிருக்கிறேன். எனக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே உமது திரு முன்னால் இந்த நேரத்தில் நாங்கள் கூடி நிற்பதற்கு நாங்கள் பேறு பெற்றிருக்கிறோம். பாக்கியம் பெற்று எத்தனையோ பேர் கிடைக்காத வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிற எல்லா நிலைகளிலும் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்கள் பலவீனெல்லாம் புறப்படுத்தி எங்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும் ஆண்டவரே. அனைவருமாக சேர்ந்து இதை குணப்படுத்தும் வேளையிலே குணப்படுத்துகிற ஆண்டவர் மருத்துவராக நம் ஒவ்வொருவரும் இருக்கிறார். ஒவ்வொருடைய தலையில் மீது கை வைக்கிறார். நான் விரும்புகிறேன் இனி குணமாக என்று சொல்லப் போகிறார். அற்புதமான நேரத்திற்காக இந்த நேரத்திலே குணமளிப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய குரலை உயர்த்தி அந்த ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என் உள்ளத்தில் உடலில் எத்தனையோ குறைகள், கரைகள், பாவங்கள், பலவீனங்கள், நோய் நொடிகள் இருக்கின்றன. அத்தனையும் ஆண்டவர் எனக்கு அப்புறப்படுத்துவார். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர் திருமுன் நம்முடைய கரங்களை வெறுமையாக்குவோம். இயேசுவே குணப்படுத்தும். சேர்ந்து பாடுவோமா?
குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே குணப்படுத்தும். நலமளிப்பவரே, 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 என்னை நலப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே நலப்படுத்தும். தாவீதின் தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கம் வையும். இயேசுவே, இயேசுவே இரக்கம் வையும். பலப்படுத்தும் பலப்படுத்துபவரே, பலப்படுத்துபவரே, என்னை பலப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே பலப்படுத்தும். சுகமளிப்பவரே, 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 என்னை சுகப்படுத்தும். இயேசுவே, இயேசுவே சுகப்படுத்தும். மீண்டும் குணமளிப்பவரே, 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 அவநம்பிக்கை அகற்றும். நம்பிக்கையோடு நான் என்னை நலமாகப்பட வேண்டும் என நோக்கி வந்திருக்கிறேன். உம்மை நாடி வந்திருக்கிறேன். மாபெரும் இரக்கத்தின் நேரத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். கிருபையும் என்னை குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. நான் நம்புகிறேன், என்னை குணப்படுத்தும். நான் நம்புகிறேன், என் நலன் என்னை நலப்படுத்தும். நான் நம்புகிறேன், என்னை பாவங்களில் விடுதலை செய்தருளும். என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வராமல் இருக்கிறவரையும் ஆசீர்வதியும். இருக்கின்ற அனைத்து மக்களுடைய எண்ணங்களை எதிர்பார்த்து ஆசீர்வதிப்பீராக. இவருடைய பிள்ளைகளையும் இவருடைய உறவினர்களையும் ஆசீர்வதியும். இவருடைய கனவுகளையும் எதிர்பார்ப்பையும் ஆசீர்வதியும். இவருடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும், ஆழப்படுத்தும் ஆண்டவரே. உடன் இருந்தருளும், பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடு ஏறெடுத்து பார்க்க முடியாமல், ஆண்டவரே, நான் உம்மை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் இருக்கின்ற பாவியாக இருக்கிறேன். என்னை மன்னியும் என்று சொல்லி தாழ் பணிந்து வேண்டுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தொடுவீராக, குணப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, அன்பு செய்வீராக, மன்னிப்பீராக. இரக்கத்தோடு ஒவ்வொருவரையும் அரவணைத்து உமது சுவிகாரத்தை உரிமையும் தருவீராக. அனைவருமாக முழந்தார்பணியிட்டு மாண்புயர் கீதம் பாடி மாபெரும் இரக்கத்தின் நேரத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து நம்மை அரவணைக்கின்ற அன்பு செய்கின்ற ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து ஆண்டவருக்கு அந்த மகிமையின் கீதத்தை பாடுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்கள் அனைவருக்கும் விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரியே, எருசலேம் வீதிகளிலே, இஸ்ராயல் நாட்டிலே தன் பாதம் பட்டவராக நடந்து சென்று ஒவ்வொருவரையும் சந்தித்தவராக, ஒவ்வொரு குறைகளையும் துன்பங்களையும் தீர்த்தவராக, நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்தியவரான அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இன்று நமது மத்தியிலும் நடந்து வர இருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நமது பாவ கடிகள் அனைத்தும் கரைந்தோடப்படட்டும், நோய் நொடிகள் அனைத்தும் அவர் நம்மை தொட்டு குணப்படுத்தட்டும். நமது அருகில் வருகிறார். அந்த ஆண்டவரை நாம் நம்முடைய உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் வலிமையோடும் அவரை அரவணைத்துக் கொள்வோம். அவரை நம்முடைய வாழ்விலே சுவீகாரம் எடுத்து அந்த ஆண்டவரை நம் உள்ளத்திலும் வாழ்விலும் எடுத்துச் செல்லக்கூடிய அற்புதமான வரத்தை பெறுவோமா? இப்பொழுது நம்மை கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை நோக்கி வரப்போகிறார். பக்தி சிரமத்தோடு அந்த ஆண்டவரை நாம் வழிபடுவோம். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நம் வாழ்வின் தேவைகளை இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தின வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தின வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவிலும் அன்னை மரியிலும் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இறையடியார் தந்தை ஜான் பீட்டரின் பக்தர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கின்றோம். தந்தை ஜான் பீட்டரின் வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக அவரை நாடி தேடி இந்த இறை இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் நம்பிக்கையின் பொருட்டு அந்த தந்தையின் வழியாக இறைவன் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்பார். நீங்கள் வேண்டி விரும்பி கேட்கிற எல்லா வரங்களையும் கொடுப்பார். உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நமது பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவியன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீதும் எங்கள் தந்தை ஜான் பேட்டர் வல்லமை மிக்க பரிந்துரையின் மீதும் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற உம் இறை பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றோ. இந்த நேரத்தில் எந்த வேண்டல்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ உமது சித்தமானால் எங்கள் தந்தை ஜான் பேட்டின் வழியாக பெற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 மட்டும் 12 முதல் 22 வரை. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டுகிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையென கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு
பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 1-30 வசனங்கள் வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு மாபெரும் இரக்கத்தின் நேரம். ஒவ்வொரு நாளும் 12 மணி 3 மணி எல்லாமே நல்ல நேரம். ஏனென்றால் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், பாஸ்கா திருவிழாவில் சொல்லப்படுகிறது, காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன. அப்போ எல்லாமே பரிசுத்தமானது. காலம் அவரால் உருவாக்கப்பட்டது, அந்த காலமும் யுகமும் அவராலேயே படைக்கப்பட்டது. இப்போ எல்லாமே பரிசுத்தம், எல்லாமே நேர்த்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான வரங்கள். ஆக அதை நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. நல்ல நேரம், கெட்ட நேரம், பொல்லாத நேரம், ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நாம் வச்சுக்கிட்டது. எல்லா நேரங்களும் நாம் அசுத்தமாய் இப்படிப்பட்ட சிந்தனைகளை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் படைத்த அனைத்தும் நல்லதென கண்டார். இறைவன் படைத்த அனைத்துமே நல்லது. இறைவன் கொடுத்த அனைத்து நேரமுமே நமக்கு நல்ல நேரம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆக இந்த நேரங்களை நாம் என்ன செய்யணும்? அசுத்தமாக்கக்கூடாது, அதை தூய்மையாய் பயன்படுத்தணும். எல்லா நேரத்திலும் எங்கும் அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்போ நல்ல நேரம் என்று சொன்னாலும் கெட்ட நேரம் சொன்னாலும் அதில் ஆண்டவர் இருக்கிறார். கெட்டது நடந்தாலும் ஆண்டவரால் தான், ஆண்டவர் அதை காப்பாற்றுவார். நல்லது நடந்தாலும் அது ஆசீர்வாதம், இறைவன் நமக்கு தருகின்ற அற்புதமான கொடை. ஆக இந்த நேரங்களை நாம் பிரித்து பார்க்கக்கூடாது, பிறரை போல பிதற்றக்கூடாது, பிறரை போல அஞ்ஞானமாய் நாம் வாழக்கூடாது, நம் ஞானிகளாய் வாழணும். ஏனென்றால் நாம் அனைவரும் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், நம்பிக்கையின் மக்கள். ஆக இன்னைக்கு விவிலியத்தில் பாருங்கள், நற்செய்தியில் எனது நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். என்ன நேரம் அது? நம்முடைய ரட்சணியத்தின் நேரம். 2 முறை சொல்லிட்டார் விவிலியத்தில் ஆண்டவர். முதல்ல ஒரு தடவை சொல்லியிருக்கார், எங்கே? அன்னை மரியாள்கிட்ட கானா ஒரு திருமணத்தில் இன்னும் நேரம் இன்னும் வரவில்லை. என்ன நேரம் அது? நம்முடைய ரட்சணியத்தின் நேரம். அவர் அதிசயம் செய்கிற நேரம், அற்புதங்கள் செய்கிற நேரம். அந்த சிலுவை தான் அற்புதம், அதுதான் ரட்சணியத்தின் பாடுகளின் நேரம் தான் ரட்சணியத்தின் நேரம், மாபெரும் இரக்கத்தின் நேரம். அந்த நேரத்திற்கு தான் நம்மை ஒப்பு கொடுக்கணும், மற்ற சாதாரண காரியங்களுக்காக அல்ல. ஆண்டவர் அந்த சிலுவையில் மரிக்கின்ற அந்த தருணம் தான் நம்ம ரட்சணியத்தின் நேரம். அன்பார்ந்தவர்களே, தவ காலத்தில் ஏறக்குறைய 30 நாட்களை கடந்துட்டோம். தபம், ஜெபம், பரித்தியாகம் என்று சொல்லி, தர்மம் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகளை ஒருமைப்படுத்தி நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்த இந்த அற்புதமான காலத்தை இறைவன் நம்ம கொடுத்துருக்கிறார். திருச்சபை நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பையும் கொடுக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வீணாக்குகிறோம். நேரங்களையும் நாட்களையும் நாம் என்ன செய்கிறோம்? வீணாக்குகிறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை இன்று ஆகாது, இன்று நேற்றும் ஆகாது, நாளையும் ஆகாது. இன்று தான் என்று சொல்கிறார். இன்றே இப்பொழுதே மீட்பு வந்தாகிட்டு, பின்னரசு இன்றே வந்து விட்டது. என்னைக்கு உனக்கு அந்த நேரம், இந்த குறிப்பிட்ட நேரம் உனக்கு என்று இருக்குதோ அதுதான் மீட்பின் நேரம்.
ஆக அன்புக்குரியவர்களை நம்ம அந்த ஆசீர்வதிப்பேற்ற எல்லா நேரத்திலும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காய் ஆண்டவரோடு இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுவே ஆசீர்வாதம். நம்ம அஞ்ஞானிகளாய் வாழக்கூடாது. எப்படி வாழணும்? ஞானிகளாய் வாழணும், இயேசுவின் பிள்ளைகளாய் வாழணும், இரட்சணியத்தின் பிள்ளைகளாய் வாழணும், மீட்பின் பிள்ளைகளாய் வாழணும். இன்னொரு 10-17 நாட்கள் இருக்கிறது இந்த தவக்காலம் முடிய, இரட்சணியத்தின் அந்த நாள் வர. அந்த நாளுக்காக நம்ம தயாரிப்போம். ஒவ்வொரு நிமிஷம் தயாரிக்கணும். ஒவ்வொரு நேரமும் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாய்ப்பு. நாம் மனம் மாறுவதற்கு, மாற்றம் அடைவதற்கு, வித்தியாசமாய் பார்ப்பதற்கு, கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கான அந்த வழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதையில் செல்வோம். இறைவன் நம்மை இரட்சிக்கும் நேரம் வந்துவிடும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்மை திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நீர் பொன்னோ பொருளை விரும்புவதில்லை, மாறாக நொறுங்கிய உள்ளத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னவரே, இன்று நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற எம் மக்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இதன் வழியாக எங்களுக்கு நோயற்ற வாழ்வு, பாதுகாப்பு, நல்வாழ்வை கொடையாக அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றே, மனதை மேலே எழுப்புகின்றே, நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல் சேரா மீன்களோ ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன.
ஆகவே எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், புது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இன்று இந்த அகால வேளையிலே மாபெரும் இரக்கத்தின் வேளையிலே மன்றாட்டையும் இறை ஊழியர் ஜான் பீட்டர் சபரிநாயகனுடைய பரிந்துரையும் பெற வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும் வாழ்வை மேன்மையாக்கும் வாழ்வை உமக்குரியதாய் மாற்றி அருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த இல்லத்திலே அமலாசிரமத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகள் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு அவரது அருளையும் ஆசிரியரையும் வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்துரைக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. சில நிமிடங்கள் கண்களை மூடி இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டரிடம் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். குடும்பத்திற்கு தேவையான அமைதி, சமாதானம், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நோயற்ற வாழ்வு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களை பார்த்து சொன்னீர். எங்களுடைய பாவங்கள், குற்றங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அமைதி, சமாதானம், நோயற்ற வாழ்வை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும். சேர்ந்து பாடுவோமா? குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் இயேசுவே குணப்படுத்தும். ஆம், இதோ நம்ம எல்லாம் குணப்படுத்துபவர், வழிநடத்துபவர், பாதுகாப்பவர். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். பறித்தேன் பொருட்செல்வமே என் கடவுளே, ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினே மகிழ்வடைந்தேன், நான் மனமாறினே மகிழ்வடைந்தேன், நான் பன்மடங்காக
தருவாய், என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வெள்ளிக்கிழமையானது அருள் தந்தை அருள் ஜெயிக்கர் என்ற அருள் தந்தை வந்து உங்களுக்காக நற்கருணை ஆராதனையும் திருப்பலி மாற்றி ஜெபித்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றும் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மோடு இருந்து நம்முடைய இந்த ஜெப ஆர்வத்தை தூண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் திருப்பலி ஆற்றுவதற்கும் எப்போது உதவி செய்து இன்று திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்ற அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கி அருமையான குரல், தேவகான குரல் வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் கேட்குறோம். நல்லா அழகாக பாடின அந்த இளம் பெண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து வர சொல்லுவோம். தொடர்ந்து வாங்கம்மா, உங்களுடைய குரல் நல்லா இருக்குது, கடவுளுக்காக நீங்கள் பாடுறீங்க, சந்தோஷம், எதையும் ஆசிரியர் வழங்கட்டும். லேட்டாக வந்தாலுமே லேட்டஸ்ட்டாக வந்து வாசித்த நம்முடைய பங்கு இளைஞன் ரிச்சர்ட் அவர்களுக்கும் அது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் முதல் வெள்ளிக்கிழமையில் வந்து எப்போதுமே மனமாற முகம் சிரிப்போடு இறைப்பணி ஊடகத்தின் வழியாக செய்து கொண்டிருக்க நம்முடைய ஆனந்த் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். காட், பவர் ஆஃப் காட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? அதை பாருங்கள், யூடியூப்பில் வருது. அதனால் தெரியாதவங்க கூட எல்லாருக்கும் எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, செல்ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது, வாங்கி பாருங்கள், பயனடைங்க. மெசேஜ் அப்புறம் கூட போய் கேட்கலாம் நீங்கள். ஆமாம், நன்றி. இன்று மதிய உணவு கொடுக்குறவங்க ரெக்ஸ் நீல ஒளி திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து, மைக்கேல் ராஜ் வனஜா பொன்மலைப்பட்டியிலிருந்து, ரெக்ஸ் நிர்மலா திருவெரும்பூரிலிருந்து இவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உபயம் செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் பன்னு தரேன் அல்லது உணவு தரேன்னு சொல்கிறவங்க தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு சகோதரி பூசைக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, ஃபாதர், நான் நடக்கவே முடியாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்து ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார், ஆகவே நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லி நன்றி கொடுக்குறதுக்காக சகோதரி சம்மனசு வந்திருக்கிறாங்க. சம்மனசு தான் உங்கள் பேருமா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அவங்களுக்கு இறைவன் தந்த ஆசீர்வாதத்தை நன்றி சொல்லுவோம். வேறு யாராவது சாட்சியம் சொல்ல விரும்புகிறீங்களா? புதுசாக வர்றவங்க, புதுசாக யாராவது சொல்ல வரா வாங்க. குணமடைந்தவர்கள், நன்றி சொல்ல விரும்புகிறவர்கள் வந்து தாராளமாக வெக்கப்படாமல் சொல்லலாம். அது எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த திருப்பலிக்கு புதுசாக வந்திருக்கும் யார்? இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம் முதல் முறை. கைத்தூங்க. நிறைய பேர். அனைவரும் கைத்தட்டி வாழ்த்துவோம், பாராட்டுவோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெப உதவிகள் உங்களுக்கு எப்போது துணை இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் இறையடியார் ஜான் பீட்டர் வழியாக எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதுப்பிக்கப்பட்டு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதில் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறையடிய தந்தை ஜான் பேட்டரை வல்லமை மிக்க பரிந்து நம்பிக்கை வைத்தவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு உண்டு. ஆகவே அனைவரும் மாந்தோப்பு இல்லத்தில் இருக்கின்ற மரத்துக்கடியில் வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன். நம்முடைய சாக்ரிஸ்டியன் அமல்ராஜ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் எல்லா திருப்பலிகளுக்கும் பல பூசை பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு நிறைய ஆசீர்வாதம் அவருக்கு வரும், கடவுள் கொடுப்பார்னு நினைக்கிறேன். அவருக்காகவும் நமது சார்பாக நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.